வந்து பாத்தீங்கன்னா பேன் கேக் ரெடி பண்ணியாச்சு. ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு. கட்டி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி. இன்னும் சங்கீதா இப்பதான் கேக் வருதா? சரியான சேட்டை பிடிச்ச ஜெஷிதா நீ. டெய்லியே ஹாய் சொல்றதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஒரு கிஸ் வாங்கிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லிட்டு உடனே பேய் இன்டர். பாய் கிடையாதுமா, ஹாய். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பழைய சோறு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட்லி, பூரி, தோசை. ஆமா அதே மாதிரி செய்யறோம்ல. இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு பேன் கேக் செய்ய போறேன். பேன் கேக். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பேன் கேக் தான். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க போலாமா? என்ன சங்கீதா இப்பதான் ஸ்டைலா நான் பேன் கேக் செய்ய போறேன் அது எதுன்னு சொல்லின்னு இருந்தேன். கூல் பேபி. ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் வந்து நான் பேன் கேக் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் எடுத்தோம். அதுக்குள்ள கூழ் ஏது எதிர்விட்ட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி மாசம் கூழ் படிச்சாங்களா, கொடுத்தாங்க. அதான் சாப்பிடுறாங்க ஒருத்தர். கூழ குடிக்காம சாப்பிடுற ஒரே ஆளு நீதாமா ஜஸ்விதா. ரெண்டு கை விடு. சாப்பிட்டு என்னப்பா நல்லா இருக்கா ஜெஷிதா? இந்த ட்ரெஸ் வீணாக்குறதுக்கு எல்லா வேலையும் பாக்குற ஜெஷிதா. காலையிலே குளிக்க வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கூழ் சூப்பரா இருக்கு. பெசாத கூழ் குடிச்சிட்டு நேத்து வச்ச கஞ்சி கொஞ்சம் அதோட முடிச்சிடலாமா? அடி வாங்க பாருங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? பேன் கேக்கு சேரணும் ஆசையா பேன் கேக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா உட்காந்து இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்னன்னா கூழை வாங்கி குடிச்சிட்டு கம்மனு வந்து எனக்கு மொட்டை போடலான்னு பாக்குறாங்க. லஞ்சுக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலாம் பேபி. அதெல்லாம் வேணாம், எனக்கு பேன் கேக் செஞ்சு கொடுங்க, நான் பசி எடுக்குது. பேன் கேக் தான் வேணும். ஆமா பெட்டர் மசாலா அதேதான் வேணும். ஜெஷிதா எப்படி ஜெஷிதா நல்லா இருக்குதா? இங்க காட்ட எப்படி இருக்குது கூழ? ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு. ஊத்திட்டாடா. சட்டை எல்லாம் போயிடும் அவ்வளவுதான். இன்னைக்கு சட்டை வந்து வேற சட்டை போட்டுதான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும், எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற பொண்ணு ஜஸ்விதா. ரசிக்கிறது ஸ்டைல பத்தியா? ஜஸ்விதா பொண்ணா. பேபி ரொம்ப ஆசைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேன் கேக் செஞ்சு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன்னு. ஆமா அந்த கூழ்ல தயிர் ஊத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லன்னா நானும் சாப்பிட்டுருப்பேன் கூழு. எனக்கு தயிர் ஊத்தினா பிடிக்காது. ஓகே நம்ம பேன் கேக் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல ஒரு முட்டை வந்து உடைச்சு ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டை வேணான்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சு செய்யலாம். பனானா பேன் கேக்கும் வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம். ஆல்ரெடி நான் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு ஆனா செஞ்சு. ஸோ ஒரு முட்டை வந்து உடச்சி ஊத்திடுறேன். இன்ஸ்டன்டா டக்குன்னு செஞ்சிடலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து பாத்தீங்கன்னா சக்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுதான் டேபிள் ஸ்பூன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதோட சேர்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சர்க்கரையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சு அந்த சக்கரை வந்து முட்டையோட சேர்த்து கரையிற மாதிரி அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் அளவு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை நல்லா கரைக்கணுமா? ஆமா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேக்லாம் செய்யற மாதிரி பீட்டரு அதெல்லாம் வந்து தேவையில்ல. ரொம்ப ஃப்ளஃபியா முட்டை வந்து வரணும்னா அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரைஞ்சா போதும். இல்லை சால்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதா? ஆமா. கட்டி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாம வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கேக் செய்யறதுக்கான எல்லா இன்கிரீடியன்ஸுமே வந்து போட்டிருக்கேன். பாத்தியா கேக் மாதிரி தான் செய்ய போறேன். ஆமா. பேக் பண்ணாம தோசை கரண்டியோட பேன்ல ஊத்தி சுட்டேன். இது பேன் கேக். கேக்குதா? சரி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஆனா 2 நாள் 3 நாள்லாம் வச்சு சாப்பிடலாமான்னு தெரியல. அப்பவே செஞ்சு அப்பவே சாப்பிட வேண்டியதான். இன்ஸ்டன்ட் தான். சூப்பரா மாவு வந்து கரைச்சாச்சு. பேன் கேக் வருமா? கண்டிப்பா வரும். சரி அம்மா உனக்கு கேக் செஞ்சு தரேன். கேக் பேன் கேக். பேன் கேக் என்ன சிங்க பண்ணிட்டு இருக்க? பட்டர் எடுத்து வெளியே வச்சிருந்துருக்கலாம். ஃப்ரீசர்ல இருந்ததா? வச்சதுனால அது டைட்டா இருக்கு. என்ன பண்றது?
எண்ணெய் ஊற்றிட்டுலாமா? போதும்லே, சும்மா லைட்டா போட்டு பட்டர். என்னம்மா ஐஸ் ஐஸ்ன்ற? ஐஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஐஸ் இருக்கு. அங்க பாப்பா தனியா விளையாடிட்டு இருந்தது. ஃப்ரிட்ஜ்ல ஐஸ பாத்துட்டு ஐஸ் இருக்குது பேபின்னு சொன்னோடனே அவ காதுல ஊந்துச்சு. அங்கிருந்து வந்துட்டு பாப்பாக்கு ஐஸ் ஐஸ் கேக்குறா. ஐஸ் என்ன வேணும் ஜெஷிதா? ஐஸ்லாம் இல்ல, ஓடி போ. என்னம்மா ஐஸ்? பாத்தியா ஜெஷிதா ஐஸ் கேக்குறா பாரு. ஐஸ் சாக்லேட் எல்லாம் நல்லா கேப்பா. ஸ்நாக்ஸ் முக்கியமா இது மட்டும் தான் தெரியும் அவளுக்கு. ஸ்நாக்ஸ் இது ஸ்நாக்ஸ் இல்லடி, பட்டர் டி. இது ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ். இப்பதான் கூல் குடிச்ச அப்புறம் என்ன ஏந்திச்சுடா? ஐஸ் ஐஸ் ஸ்நாக்ஸ். பட்டர் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துடலாம். பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ சேர்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேன் கேக்க ஊத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்து ஊத்திடணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா, எதுவும் பண்ண முடியாது. எதுவும் பண்ண தேவை, அப்படியே வந்துடும். தீ ரொம்ப ஸ்லோவா இருக்குல்ல, ரொம்ப தனியா இருக்குமாவே. கரெக்டா தான் இருக்கு. வெந்ததுன்னா சரியா போயிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். பேன் கேக் தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸ்நாக்ஸ் ரெடி, பட்டர் டி ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் கேக் சூப்பரா வந்தது. பட்டர் கேக்ல பேபி, பேன் கேக். பேன் கேக்கா வேற லெவலா ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே சூப்பரா இருக்குங்களா? ஆனா பேன் கேக்குங்க அழகா வந்து ஈவனா வேணும். தீ அதிகமா வச்சுட்டா அடுத்த இது சூப்பரா செய்யற பாரு. அழகா கலர் அப்படியே பிரவுன் கலர் அழகா வரும். சரி பாப்போம். தீ நிறைய வச்சு தீஞ்சிச்சு. வெந்துச்சா? வெந்துச்சு, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பேன் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே நல்ல தோசை மாதிரி இருக்குது. கல் தோசை மாதிரி. கல் வந்து பாத்தீங்கன்னா மாடர்னா செஞ்சு தரலாம்னு பார்த்தா லாஸ்டா கல் தோசைக்கே வந்து நிக்கிற பத்தியா நீ? ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்து சொல்லுங்க, இது கல் தோசையா இல்ல பேன் கேக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேன் கேக் தான் பேபி. சரி சரி. கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து மார்னிங் டிஃபனே பேன் கேக் தான். ஒரு வேற லெவலா கட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 சாட்டை உடனே தூக்கி வைக்க போறாரு. சாட்டை மாதிரி சீக்கிரம் லஞ்சு செய்ய, பசி எடுக்கு சுத்த போற பாருங்க. இருந்தாலும் இது வந்து குழந்தைக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்நாக்ஸ். ஜர்ஷிதா கொடுத்து பாப்போம். அவ்வளவுதான். ஓகே, ஒரு கரண்டி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நல்ல சாஃப்டா இருக்கு. இது மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஹனி ஊத்தி சாப்பிடலாம். இல்லைன்னா ஏதாவது சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா அது ஊத்தி சாப்பிடலாம். கை சூடுதா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேன் கேக். மைதா மாவு கல் தோசை. அதத்தான் எல்லாரும் பேன் கேக்குன்னு சொல்றாங்க போல இருக்கு. சரி விடு. திமுர் தான். சூப்பரா இருக்கா? ஜெஷிதா கொடுக்குமா? ஜெஷிதா பேன் கேக் சாப்பிடலாமா? கூழ் சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லா குழகுழன்னு வச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பேன் கேக் ஜெஷிதா. ஜெஷிதா சேட்டை இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, கை இருக்குது எல்லாம் இருக்கு, தட்டு கிட்ட வந்து அழகா அப்படியே எடுத்து சாப்பிடுறா. வேணும்னே படுத்துக்கிட்டு சாப்பிடுறா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இந்த ஜெஷிதா ஆவச்சு ஜெஷிதா, ஆவச்சு நல்லா இருக்கா சொல்லு. ஆவச்சு வச்சுக்கிட்டா. கொஞ்சமா ஊத்து, நிறைய ஊத்தாத. அப்படிதான் ஊத்துவாங்க, அழகா இருக்கு. இப்ப கொடு, சாப்பிடுறாரு பாப்போம். ஆவச்சு ஜெஷிதா. தேனை மட்டும் தொட்டு நாக்கு வைக்கிறாரு. ஜெஷிதா கேக் சாப்பிடு, கச்சி சாப்பிடு மாமம்னு. பிச்சு சாப்பிடுமா? பிச்சு சாப்பிடு. ஆவச்சுக்க. அவன் நகிட்டு வைக்க போறா பாரா. அதுதான் இவளுக்கு எதுவுமே இந்த சாஸ் மைனஸ் தேனு எல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு அது மட்டும் எடுத்து சாப்பிட்டு அப்படியே வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்கெட் நக்கறா பாரு. சரியான சேட்டை பிடிச்ச ஜெஷிதா நீ. அவர்தான் கூழ் குடிச்சாரு, இதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் சாப்பிடுவாரு? தேனை மட்டும் நக்கறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பேன் கேக் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். டெய்லி ஒரே சாப்பிடுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம அது வந்து சாப்பிடுறதுக்கு. ஸோ செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செஞ்சாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஐட்டம் இது வந்து பேபிக்காக செஞ்சிருக்கேன்.
எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ் புளி சாதம். இப்பதான் பழைய சோறு நான் சாப்பிட மாட்டேன், வந்து எப்ப பார்த்தாலும் பழைய சோறு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொன்னேன். பழைய சோறு நம்ம விட்டு கொடுக்க முடியுமா பேபி? ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஆக்கின சோறு அது இப்ப புளி சாதமா கிண்டி சாப்பிட போறோம். ஃப்ரெண்ட்ஸ் பழைய சோத்துல புளி சாதம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பழைய சோத்துல புளி சாதம் கிண்டினாலே வாசனையாவும் இருக்கும், நல்லா சாப்பிட டேஸ்டா இருக்கும். சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி சாப்பிட்றதோட இது மாதிரி கிண்டி சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா புளி ஊத்தி கிண்டி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது இந்த சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்ப மழை பெய்யலன்னா வந்து வெயில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலைல தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி புளி ஊத்தி அமைக்க வச்சுட்டு காலைல கிண்டி சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், ஒரு 2 நிமிஷம் சூப்பரான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா கமு கமன். அவ்வளவுதான். இன்னைக்கு மார்னிங் வந்து பேன் கேக்கும் புளி சாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஏய் உன் பொண்ணு ஃபோன் நோன்றா சங்கீதா? உனக்கு யார் ஃபோன் கொடுத்தது? ஜஸ்விதா ஃபோன்லாம் பார்க்க கூடாது, அதுவும் மூஞ்சி பக்கத்துல வச்சுன்னு பாக்குறா பாரு. ஃபோன் பார்க்க கூடாது ஜஸ்விதா. எனக்கு பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும்னு சொல்லி ஒருத்தர் அடம் முடிச்சு கேட்டுட்டு சாதம் கிண்ண பிறகு இதை எடுத்து வச்சு சாப்பிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். பேன் கேக்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம், அதுவே சோறா சாப்பிட முடியுமா சொல்லு? என்னம்மா நீ பாய் சொல்லுங்கற? ஹாய் சொல்ற ஜஸ்ட் ஆச்சு. கொஞ்சம் ஆற வச்சு குடு பாப்பாக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா டேஸ்டா. ஜஷிதா குடு. ஜஷிதா எல்லாம் விரும்பி சாப்பிடுவா. ஜஷிதா நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சூப்பரா இல்லையா? வாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்டும் ரெடி, ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு காலையிலே. இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து புளி சாதமும் பேன் கேக்கும் சூப்பரா செஞ்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பை. பாய் சொல்லு ஜெசிதா. பாய் சொல்லு. பாய் சொல்லு ஜஷிதா. பாய் சொல்லு. பாய் வாயில சொல்லு. பாய் 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 சொல்லு. பாய் 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 தன் சொல்லு. பாய் சொல்லிட்டாரு பாய், அப்பா சொல்ல மாட்டாரு. சரி.